ஒரு லிரிசிஸ்ட் உங்க எழுத்துக்காரன்னு கலைக்கிறாங்க. அது சித்து என் ஃப்ரெண்ட். அவன் ஏன் திடீர்னு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிதான் எனக்கு தோணும். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. CSC Computersல March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSC படம் பயங்கர ஹிட்டான கூட சின்ன ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு ஆங்கரிங் விடணும்ன்றது என் தாட்ல இல்லவே இல்லை. இது நான் சும்மாவும் சொல்லலை. ஏன்னா என்னை எல்லாரும் இதை கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க சீனியர் ஜூனியர் பிரச்சனை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? சொல்ல மாட்டேன். I don't want to name them. I don't want to talk about such things. சில இடத்துலலாம் நான் பிரேக் டவுன் ஆயிருக்கேன். அது முடிஞ்ச அளவு அது வெளில வரக்கூடாதுன்னு ரொம்ப இப்படி பேசிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுனதில்லை. அப்படிலாம் தோணுமா? இது இன்டர்வியூன்றனால இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பிரதீப் மில்ராய் பீட்டர் சார் சொன்னது, ஆஸ் அ என்டர்டெய்னராக ஆஸ் அ பெர்ஃபார்மராக வந்து அவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் வந்து நீ ஆன் ஸ்க்ரீனில் காட்டிருக்கூடாதுன்னு சொன்னார். அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப இது கிரிஞ்சு அப்படின்னு தெரியும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சின்ன நெகட்டிவிட்டி கேரி பண்ணிட்டு வந்தது காரணம் என்னோட எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன். நம்மளிருந்து ஒருத்தன் வரான்டா, நம்ம பையன்டா இவன் அப்படின்னு பேசினா அதே வாய் இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு லிரிசிஸ்ட் உங்க எழுத்துக்காரன்னு கலைக்கிறாங்க. அது சித்து என் ஃப்ரெண்ட். அவன் வந்து ஒருவேளை என்ன லிரிசிஸ்டா பாராட்டி இருந்தான்னா தான் எனக்கு டவுட் ஆயிருக்கும். ஏன் திடீர்னு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிதான் எனக்கு தோணும். சாதாரண மனுஷனா உள்ள வந்தீங்க, எந்த வித பேக்ரவுண்ட் இல்லாம வந்தீங்க. நம்ம தானே வந்து கோல் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க? பொறுமையா ஒர்க் பண்ணணும். பொறுமையா ஒர்க் பண்றதை விட மெயின்லி என்ன பண்ண போறோமோ அதை கொஞ்சம் கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுவோம். என்ன பண்றோம்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணணும். ஒரு விஷயம் ரொம்ப பொறுமையா இருக்கும்போது அது ஒரு மாதிரி எனக்காக இருந்தாலும் கடுப்பா இருக்குமே, என்னடா நமக்கு மட்டும் நடக்கல அப்படி மாதிரி ஒரு கோவம் வந்திருக்காங்க. இல்ல ரொம்ப கீப் ஆன் வந்து இல்ல இது வேண்டாம் 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 இல்ல அப்படி வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காண்டா இருக்கும். பட் சின்ஸ் நம்ம அது நம்ம எண்ட் என்னன்னு தெரிஞ்சுதான் அதை பண்றேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதனால அது என்ன ரொம்ப காண்டாக்குனதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. என்னன்னா சரி ஓகே சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தோணிடும். சூட இருக்கும் இந்த கழுத்து வந்து செங்கல் வச்சு உடைக்கிறது, அதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் ரீச் ஆயிரும் அப்படிங்கிறது. ஆமா நீங்க பண்றீங்க. அப்போல மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம ஒரு சான்ஸை கிராப் பண்ணிட மாட்டோமா, ஏதாவது எதுலையாவது நம்ம கரெக்டாக கிளிக் ஆகிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த டைமில் பண்ணது அதெல்லாம். யூடியூப்னு ஒன்று வந்து அந்த யூடியூப்பில் நம்மளால என்ன வேணால் போட முடியும், நம்மளோட டேலண்ட் அதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே நான் யூடியூப்குள்ளே போய் அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ போட்ட வீடியோ அதெல்லாம். நான் ஒரு காம்படிஷன் சகலகலாவலான்னு ஒரு காம்படிஷனில் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த காம்படிஷனுக்கு நான் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறனோ அடுத்தடுத்த ரவுண்டில் என்னெல்லாம் பண்ண போகிறனோ அதை கன்சிஸ்டண்ட்டாக என்னோட யூடியூப்பில் போட்டுட்டு இருந்தேன். அப்போது அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிச்சு நோ இது கிரிஞ்சு அப்படின்னு தெரியும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து உள்ள ரியா வந்து பயங்கர தெளிவாக இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அப்படியா இருந்தா நல்லது தானே. ஓகே. சன்மியூசிக் நீங்கள் ஆங்கர் பண்ணிருந்தீங்க, அதை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு விஜய் டிவிக்குள்ள சீரியலுக்குள்ள போனீங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு படம் பயங்கர ஹிட்டான கூட சரி நான் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன், அது ஓரளவுக்கு போகட்டும் அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபுல்லாக இறங்குற மாதிரி ஐடியாவா? நான் அப்படி இல்லை, எனக்கு ஆங்கரிங் விடணுன்றது என் தாட்ல இல்லவே இல்லை. இது நான் சும்மாவும் சொல்லலை. ஏன்னா என்னை எல்லாரும் இதை கேட்டுட்டே இருக்கீங்க, அதனால சொல்றேன். எனக்கு ஆங்கரிங்கை விட்டுட்டு நடிக்கணுன்றது என் எண்ணத்துல இல்லை. பட் ஒன்று இருக்கு, என்னால் ஆங்கரிங்கை வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியல, அதற்கான டைமை என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் சினிமாவில் பிஸியானேன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். அப்பையும் யோசிக்கலாம் தான், விட்டுட்டு வரணும்னு இல்லை. என்னால் இதுக்கப்புறம் அதை கண்டினியூவே பண்ண முடியாது, நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு எப்போ தோணுதோ அப்போ நான் அதை கண்டிப்பாக குவிட் பண்ணுறேன். ஏன்னா ஆங்கரிங்கில் இருக்கும்போது மெயின்லி என்னோட மைண்ட் செட்டும் என்னோட வைபும் ரொம்ப முக்கியம். வராத காமெடியை இழுத்து பிடிச்சி கொண்டு வர்றது வந்து எனக்கு வேண்டாம். பிஸியாக இருக்கும்போது நான் அதை பற்றி யோசிப்பேன். சீனியர் எனக்கு சீனியர் ஆங்கர் கொடுங்க அப்படிதான் கேட்குற பார்த்துருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணுனதில்லை. ஆண்ட்ரூஸ் அண்ணா வந்து அவர் எனக்கு சீனியர் ஆக்சுவலா. இந்த இண்டஸ்ட்ரியில சொல்றேன், மேபி விஜய் டிவியை மட்டும் பார்த்தா அவரு நான் ஃபர்ஸ்ட் அவர் செகண்ட்ன்ற மாதிரி தோணும். பட் ஆனால் அவர் வந்து மதுரையில் ரேடியோவில் பெரிய ஃபேமஸ். அவர் ஏஞ்சலினும் ஆக்சுவலி வரும்போது அவங்க குவைட் ஃபேமஸ் தானே. ஸோ நான் இந்த ஆங்கிளில் தான் யோசிக்கிறேன், சீனியர் ஜூனியர் அப்படி யோசிக்கல. குவைட் ஃபேமஸ், அவங்களால அந்த ஷோ ஹேண்டில் பண்ண முடியுது, ஷீ கேன் ஹேண்டில் இட் அப்படிங்கும்போது அவங்க கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணால் என்ன, அவ்வளோதான். நீங்கள் இந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனையை பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது அவங்க அனுபவிச்சிருக்கீங்களா? மேபி நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன். நடந்திருக்கலாம். ஓகே ஓகே. ஏதாவது பாலிடிக்ஸில் சொல்ல மாட்டேன், இவ்வளோ ஏறி வந்திருக்கீங்க. சொல்ல மாட்டேன். I don't want to name them. I don't want to talk about such things. முடிஞ்ச அளவு அதை பற்றி இப்படி என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க, இப்படி என்ன வந்து டவுன் பண்ணாங்க, அவங்களோட சீனியாரிட்டி என் மேலே திணிச்சாங்க,
இப்படின்னு நான் ஒருத்தரை பற்றி சொல்ல அது மேபி வேற யாருக்காவது பண்ணுறதுக்கான தூண்டுதலாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லாரும் ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அந்த மாதிரி அந்த சோன்குள்ளார் போவாங்கன்றது என்னோட தாட். எனக்கு நடந்திருக்கு, பட் எனக்கு அது என்ன நடந்தது எது நடந்ததுன்னா. பட் உங்களை எல்லாருமே ஸ்மைலிங் ஃபேஸாக தான் லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இல்லை கஷ்டங்களை வெளியே சொல்ல கேட்டு கிடையாது நீங்கள் வராது, அது சொல்ல வராது. ஆயிருக்கேன் சம்பேர் சில இடத்துலலாம் நான் பிரேக் டவுன் ஆயிருக்கேன். அது முடிஞ்ச அளவு அது வெளில வரக்கூடாதுன்னு ரொம்ப யோசிப்பேன். அது எதனால அப்படின்னா அதான் இப்போ நல்ல ஸ்மைலாக ஹாப்பியாக இருக்கிற வரையும் தான் ஒரு என்டர்டெய்னர் வந்து என்டர்டெய்னராகவே இருக்கணும். சேம் லைக் ஐ மீன் அதை அந்த க்ளவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷோ ஒன்று போகுதுன்னா அந்த க்ளவுன் என்ன பண்ணணும்னா அது உள்ளார வந்து அது சந்தோஷமாக மட்டும் இருக்கணும், பார்க்குற ஆடியன்ஸும் அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நான் என்ன அப்படி தான் இமேஜின் பண்ணிக்கிறேன். நான் அங்கே கொண்டு வந்து இது வந்து என்னோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர் சார் சொன்னது. தட் ஒன் ஷோவில் வந்து நான் ரொம்ப எமோஷ்னலாக என்னோட ஃப்ளக்சுவேஷன் இருந்தனால தான் அந்த ஷோவில் வந்து ஜெயிக்கணுன்றது தாட்டில் போகல ஃபர்ஸ்ட். அதுதான். பட் அங்கேருந்து வெளில வரும்போது ஒரு சின்ன நெகட்டிவிட்டி கேரி பண்ணிட்டு வந்தது காரணம் என்னோட எமோஷனல் ஃப்ளக்சுவேஷன். ஸோ ஆஸ் அ என்டர்டெய்னராக ஆஸ் அ பர்ஃபார்மராக வந்து அவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் வந்து நீ ஆன் ஸ்க்ரீனில் காட்டிருக்கூடாதுன்னு சொன்னார். அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட வெறும் அப்ரிஷியேஷன் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வாங்கும்போது எஸ் அது கரெக்டு தானே, ஸோ அதை காட்டாமல் இருக்கிற வரையும் நல்லது தானே. விஜேல பீக்கில் இருந்தீங்க சீரியல் பண்ணும்போது அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியானாங்க. ஏன்னா நீங்கள் விஜே பண்ணும்போது நிறைய மாற்றுத்திறனாளிகள்லாம் உங்கள் ஸ்டிக்கர் வந்து பைக்கில் ஒட்டியிருப்பாங்க. ஆமாம், நீங்களே வந்து போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஆமாம், இந்த மாதிரி வந்து அவ்வளோ பீக்கில் இருக்கும்போது டக்குன்னு சீரியல் போகும்போது ஆடியன்ஸ் கம்மியாகிறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் அதை அப்படி பார்க்கல. நான் பார்த்த ஆங்கிள் வேற. சன் மியூசிக்ல இருக்கும்போது ஒரு ஹோஸ்டா ரியோவா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. சரவணன் மீனாட்சி வரும்போது ஃபேமிலிக்குள்ளார ரொம்ப ஈஸியாக என் கூட சூப்பராக கனெக்ட் ஆனாங்க சரவணனா. ஓகே. ஸோ நான் அந்த டைமில் வந்து ஒரு வில்லேஜ் சைடில் பழனி, ஈரோடு அந்த மாதிரி ஊருக்கெலாம் நாங்கள் ஷூட் போகும்போது, பழனி, மதுரை போயிருக்கோம். இந்த மாதிரி ஊருக்கெலாம் போகும்போது அவங்க வந்து அவங்களோட வீட்டு பையனாக தான் என்னை பார்த்தாங்க, அவங்க சரவணனாவே என்னை பார்த்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அதனால எந்த லாஸும் இல்லையே. பட் when it comes to social media, அவங்களோட தாட் என்னவோ அதை ஓப்பனாக பேசுறதுக்கான இடம் அது. சோஷியல் மீடியாவில் இருந்தவங்கலாம் யங்ஸ்டர்ஸ் அந்த டைமில். ஸோ அவங்க எல்லாருமே சீரியல் போயிருக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் வெறும் சோஷியல் மீடியாவை பார்த்து நான் என்னோட க்ரோத்தையோ என்னோட ஹாப்பினஸையோ வந்து என்னோட சோஷியல் மீடியா என்ன டிசைட் பண்ணாது. நான் பார்க்குற வேலையில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுதான் என் ஹாப்பினஸை டிசைட் பண்ணுமே தவிர கமெண்ட்ஸோ இல்லை மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியனோ என் ஹாப்பினஸை டிசைட் பண்ணாது. சரவணன் மீனாட்சி பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால நான் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் எனக்கு கொடுத்த வெல்கம் இருக்குல்ல, அதுதான் சரவணன் மீனாட்சியோட சக்ஸஸ். ஆனால் அந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருக்கும். எங்கே போனாலும் இந்த சரவணன் மீனாட்சி இது இன்டர்வியூன்றனால இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இன்டர்வியூ இல்லாத டைமில் யாராவது கேட்டாங்கன்னா அது என்ன பண்ண போயிடுவேன். அதை ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஷார்ட் ஞாபகம் இருக்கா? நீங்கள் சரவணன் மீனாட்சி அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்தது. தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த சீரியலில் தலைவர் ஃபேனாகவே நடிக்கிறேன்னொன்னையும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். அதுவும் என்னோட இன்ட்ரோ வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு பிரவீன் என்ன சொல்லும்போது அது ஒரு மாதிரி செம்ம இமேஜினேஷனில் இருந்தேன். பட் ஆனால் ஷூட் பண்ணது 1 ஹவருக்குள்ளார ஷூட் பண்ணி முடித்தோம். கரெக்டாக அந்த லைட் இறங்குற டைமில் அதை எடுத்து முடிச்சிடணும். சரியாக 1 ஹவருக்குள்ளார அதை எடுத்து முடிச்சாரு பிரவீன் அண்ணன். ஒரு மாதிரி ரசித்து ஹாப்பியாக பண்ணேன். அண்ட் அகைன் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஹீரோ வந்து பில்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் இன்டர்வியூலையும் சரி அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லணும், எங்கே வந்து நகைச்சுவை தன்மை வந்துடக்கூடாது, எங்கே வந்து அவங்க காமெடி பண்ணுறேங்கிறது பண்ணிடக்கூடாது அப்படின்னு கான்சியஸாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாதா? ஏன்னா ஹீரோ தானே பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு அங்கே இன்டர்வியூவில் கேட்கும்போது என்ன பேசணும்னு தோணுதோ அதான. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனதில்லை. ப்ரிப்பேர் ஆகி எனக்கு பேசவும் வராது. இன்னொன்று, நான் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி நான் பேசினேன்னா மாட்டிப்பேன், உளறிடுவேன், அது வராது. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக கேட்கணும். எனக்கு தோன்றது மட்டும் நான் பேசணுன்ற ப்ரிப்பரேஷனில் தான் இருப்பேனே தவிர இப்படி பேசிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுதில்லை. அப்படிலாம் தோணுமா? அந்த மாதிரி சொல்லுவாங்களே. இல்லை. எதுக்கு? சரி, அப்படி பண்ணுறதுனால என்ன ஆக போகுது? ஒரு லிரிசிஸ்ட்டு உங்கள் எழுத்துறாருன்னு கலைக்கிறாங்க. அது மற்ற உங்கள் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு அதாவது தவிர்த்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவில் வந்து அவரை வச்சு ஒரு காமெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது பார்க்குறவங்களுக்கு சரி அவருக்கு வந்து ஹர்ட் ஆகாதா? ஒரு ஆகவே ஆகாது எனக்கு. நான் எழுதுறேன்னு சொல்லும்போது நானே எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் எழுதுறேன் நான். ஸோ அப்படிங்கும்போது அகைன் அது சித்து என் ஃப்ரெண்ட். அவன் வந்து ஒரு வேளை என்ன லிரிசிஸ்டாக பாராட்டி இருந்தான்னா தான் எனக்கு டவுட் ஆயிருக்கும். ஏன் திடீர்னு இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிதான் எனக்கு தோணும். அவன் என்கிட்ட ரெகுலராக எப்படி பேசுவானோ அப்படிதான்
அவன் பேசணும். அப்படி பேசினாதான் எனக்கும் அது கரெக்டாக இருக்கும். அவன் திடீர்னு மாறி என்கிட்ட வேற மாதிரி பேசினாதான் எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன என்ன ஆக்சுவலாக அதான் என்ன ரொம்ப பாராட்டி என்கிட்ட பேசினா எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகும். இப்போ எதுக்கு இவ்வளோ பாராட்டு, அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டு எழுதும்போது அவன் என்கிட்ட எப்படி பேசினானோ, அந்த பாட்டை நான் இந்த பாட்டு நான் தாண்டா எழுதுறேன்னு சொல்லும்போது என்கிட்ட ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன பேசுகிறானோ அதான் ஆன் ஸ்க்ரீனில் பேசும்போது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ ஏதாவது பல்பான மூமெண்ட் காண இதெல்லாம் பயங்கரம் பாராட்ட போகிறாங்க. கோவைக்குள்ளிர எழுதும்போது வாங்கியிருக்கான், ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். கோவைக்குள்ளிர இந்த பாட்டு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் எழுதி முடிச்சு காட்டினதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டானுங்க. ஆனா அந்த லிரிக்கை ஓகே வாங்குறதுக்குள்ளார இவனுங்கள்ட்ட நான் படாத பாடுபட்டேன். ஏன்னா எப்படியும் அது வார்த்தை நல்லா வேண்டானே அவங்களுக்கு என்னன்னா வேற யாராவது இன்னும் பெட்டர் லிரிக்ஸிஸ்ட் போலாம், ஒரு பிராண்ட் வேணும், ஒரு நேம் வேணும், அப்படிதானே தோணும். ஏன் எனக்கே தோணும். இப்போ ஒரு படம் பண்றோம் அப்படின்னா அந்த படத்தை நல்லபடியா பில்ட் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் உள்ளார வேணும்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கும், அந்த மாதிரி தான் ஹரிக்கும் தோணுச்சு, சித்துவுக்கும் தோணுச்சு. அதன் எழுதி முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஓகே அது ஓகே சூப்பர். அண்ட் இப்போ ஹீரோ ஆயிட்டிங்கிறப்போ சில பேர் வந்து பார்க்குறவங்க வந்து சரி நம்ம வீட்டு பையன் ஒருத்தர் வளர்ந்துட்டான், நம்ம பக்கத்து பையன் வந்தவன் வளர்ந்துட்டான், அந்த மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் வந்து இவனுக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்குது, இவனுக்கு வந்து இது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஊர் வந்து பேசினாலும் பேசினாலும் பேசுகிற மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு? இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. மெயின்லி சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். சம்வேர் எனக்கு இந்த வார்த்தை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது அதே மாதிரியான ஆட்கள் எனக்கு கொடுத்த கமெண்ட் என்னன்னா, சார் நம்மளேருந்து ஒருத்தன் வரான்டா, நம்ம பையன்டா இவன் அப்படின்னு பேசின அதே வாய் கொஞ்ச நாள் கழிச்சு இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசுறாங்க. அந்த மாற்றம் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்பயும் அதே ரியோ தான், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணவன் தான், எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்தவன் தான், அதே ரியோ தான் இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்பயும் நான் பெருசு அது இதுன்னெலாம் நான் சொல்லலை. இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு தோன்றதை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ என்னால் நான் நினச்ச மாதிரி ஒரு டேரக்டர் கூட படம் பண்ண முடியும், நான் நினச்ச படம் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் எனக்கு கிடைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாலாம் நான் பார்க்கல. இது ஒரு க்ரோத்துக்கான ஒரு ஸ்டெப்ஸ் தான் இது. அதுக்குள்ளாரே இப்படி பேசும்போது இன்னங்க முதல்ல நீங்க தானே பாராட்டினீங்க, இப்போ ஏங்க நீங்க திட்டுறீங்க அப்படின்னு தோணிருக்கு. பட் என்னன்னா அது அந்த பாயிண்ட்ல தோணுமே தவிர இப்போ சொல்லும்போது எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்குல்ல, முன்னாடி நல்லா தான் திட்டாங்க, இப்போ எனக்கு ஏன்டா நடக்குதுன்னு திட்டுறானுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போயிடும், அடுத்த கமெண்ட் போயிடும். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. CSC Computers ல March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSC